உடலையும் ஆத்மாவையும் இயக்கிக் கொண்டிருக்கும் சூரிய பகவானுக்கும் என் குருவுக்கும் மூவிங் ஸ்டார் கூட ஆர்வமாக இருக்கிற தம்பிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ பொதுவாக எல்லோரும் நிறைய பேர் இந்த டிவியில் ராசி பலன் பார்க்குறது, பேப்பரில் 4 ராசி பலன் பார்க்குறது, வலையொலியில் யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் அன்றாட காரியங்களில் இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி செய்யலாம், இல்லை எனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், பெரும்பான்மையான பேருக்கு இது நடந்திருக்குதா? உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு 100% நடந்திருக்காது. இப்போ இது சில பேர் சொல்லுவாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அது எப்படின்னு கிடைக்குன்னா அந்த காக்கா உட்கார பணம் மரம் விழுந்த கதையாக தான் அது இருக்குமே தவிர ஏதோ ஒன்று குற்றாம்பாக்கில் ஒன்று சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசியில் இன்றைக்கி 66,000 பேர்த்து 600 பேர் பிறக்கிறாங்க. அந்த சிம்ம ராசியில் மட்டும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சிம்ம ராசியாக இருக்கும். அப்போ அந்த சிம்ம ராசியில் பிறக்கிற 66,000 பேர்த்துக்கும் நீங்கள் பார்க்குற அந்த டிவியில் சொல்கிறதும் பேப்பரில் சொல்கிறதும் போடுறதும் அந்த பலன் 66,000 பேர்த்துக்கு அதே பலன் வந்துடுமா? வராது. அப்போது அதை விட நீங்கள் குறுக்கி பார்த்தீங்கன்னா லக்கணம் 2 மணி நேரம் ஒரு லக்கணம் ஓடும். அந்த லக்கணத்துலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிற பல் 6,000 பேர்த்துக்கும் பலன் சரியாயிருமா? ஆகாது. அதோட ஹைலைட் காமெடி என்னென்னு போடுவோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராசி பலன் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு சினிமா ஹீரோவை போட்டுட்டு நீங்கள் சிம்ம ராசி கோடீஸ்வர யோகம் இந்த டயத்தில் வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆகிடுறாங்களா? சிம்ம ராசிக்காரங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க, நடுத்தரவாக இருக்காங்க, பணக்காரர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, உடல் இல்லாமல் இருக்காங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க, ஆரோக்கியமானவர் இருக்காங்க, விளையாட்டு வீரர் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இது பொருந்தி வருமா? அதை நீங்கள் சற்று கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்கிறதுக்கு தான் இந்த மூவிங் ஸ்டாரோட ஒரு நோக்கமாக இருந்தது. எங்கிட்ட அணுகுனாங்க, நான் இதை சொன்னேன், ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட அணுகி சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறது தான் இந்த சேனல். அந்த நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். நான் இடையில கண்டினியூட்டியாக நீங்கள் பாருங்கள், இதோட விடாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். அதாவது எதுக்கு புரியணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மூட நம்பிக்கையில் அவநம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டிங்கனாவே நீங்கள் தினசோறு இந்த ராசி பலன் பார்க்காம சில வேலைகள் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் இருந்தாலும் வெளியில் வாங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராப்பராக நீங்கள் எப்படி ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் வழி நடத்திக்கலாம், நம்ம விதியை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது கூட பயணம் பண்ணால் எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஜோதிட முறை தான் இந்த முறை. நீங்கள் அது வர தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை ஏன் மக்களுக்கு மத்தியில் இவ்வளோ இதாகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவநம்பிக்கையும் இவ்வளோ இழுக்குக்கு காரணம் ஜோதிடர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. ஜோதிடர்கள் அவங்க பணம் பண்ணுறதுக்காகவும் அவங்க பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் அவங்க அறியாமையில் பண்ணுற ஒரு விஷயத்தினால உண்மையிலே ஒரு கேவலமான இப்போ என்னை அழிக்கணும்னா வேறு யாராவது அழித்து நான் இறந்தேன்னா ஓகே பரவாயில்ல. ஆனால் என்னையவே நான் அழிச்சுக்கிட்டேன்னு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது அற்புத கலை. 1000 கலை 64 கலையில் ஜோதிட கலையும் முதன்மையான கலை. அந்த கலையை அழிக்கிறதே இந்த ஜோதிடர்கள் வேலையாக போச்சு. அந்த ஜோதிடத்துக்கு நான் அவங்களுக்கு நான் இது சவாலாகவும் விடுறேன். நீங்கள் உங்களுக்கு மனம் இருக்குதா, இல்லை நீங்கள் அறிவு இல்லை, மூளைங்கிற உறுப்பை நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா? நீங்கள் கரெக்டாக சிந்திச்சு பாருங்கள். ராசி பலன் எந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் டிவியில் சொல்கிறது, ராகு கேது பயிற்சி சொல்கிறது, குரு பயிற்சி பலன் சொல்கிறது, சனி பயிற்சி சொல்கிறது, எத்தனை பேரை பயமுறுத்தி நீங்கள் 7.5 வருஷம் சக்கையாக புழிஞ்சிருவார் சனி, குரு கண்டக சனி, நான் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறான், ராகு கேது 2ஆம் இடத்துல கல்யாணம் ஆகாது, இந்த செவ்வாய் தோஷம். எனக்கு வர கஸ்டமர் நிறைய கிளைண்ட்டுக்கிட்ட எனக்கு வர மிகப்பெரிய அதிர்ச்சியானது இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது, காலசர்ப தோஷம், அட்டமத்து குரு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு எவ்வளோ பயந்து போய் ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கு முழுக்க இந்த பாரம்பரிய ஜோதிடம் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் வரவங்க இருக்காங்க. இல்லை அவங்க அப்பா ஜோதிடர், அவங்க தாத்தா ஜோதிடர் அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த இடத்துல தவறு நடந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மூதாதைகள் எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க. ஆனால் இவங்க அப்பா ஜோதிடர் தாத்தா ஜோதிடர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி வரப்போ தான் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற, சந்திராயன் 1 சந்திராயன் 2 விட்டவர் அவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு ஜோதிடம் பொய் அப்படிங்கிறது முதல் எல்லாத்துக்கும் வணக்கம் கூட அவர் சொல்லலை, ஜோதிடம் பொய் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறாரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்?
ஜோதி இல்லாங்கன்னா நீங்கள் தாங்க காரணம். ஏன்னாக்க நீங்கள் படித்தறிவும் தெரிஞ்சுக்கல, ஒரு ஜென்ரலாக ஒரு முறையாக எப்படி படித்து வரணும்னு தெரிஞ்சுக்கல, பாரம்பரியமாக தெரிஞ்சுக்கல, நான் முன்னோர் சொன்னது தெரிஞ்சுக்கல. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் ஒரு பெரிய ஞானிங்க, நீங்கள் ஒரு கடவுளுங்க, கடவுளோட ஏஜென்ட் இல்லை, கடவுள் தான் நீங்கள். கடவுள் மாதிரி இது இந்த ராசிக்கு இது நடக்கும், உங்கள் மனசாட்சி தொழில் சொல்லுங்கள். ராசி அந்த ராசியை பற்றி சொல்கிறது நானே இப்போ உங்களுக்கு பாடம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் போல் இருக்குது. உங்களுக்கு ராசி பலன் அப்படி சொல்லி நடக்குதா? அப்படி நடக்குதுன்னா நீங்கள் அனாத ஆசிரமத்துக்கு போங்க. அந்த அம்மா ஒரு கை கால் இல்லாமல் இருக்கும், ஒரு சிம்ம ராசின்னு வச்சு, நீங்கள் அதே சிம்ம ராசி சொல்கிறேன் நான். சிம்ம ராசிக்கு இன்றைக்கி இந்த நாள் வந்து வரவு நல்லா இருக்கும், புகழ் கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அவன் அனாத ஆசிரமத்தில் அவன் சிம்ம ராசிக்கார் என்னவா இருப்பாங்க? அப்போ அவன் வந்து கூனி குறுகி, உடம்பு இல்லாமல், கண் பார்வை இல்லாமல், காது கேட்காம இத்தனை இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற சிம்ம ராசிக்கு எப்படி அங்கே பலன் எடுபடும்? அதனால் எங்களோட முறையில் வந்து தனி மனித ஜாதகம்